அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன பரப்புரை செய்ய சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? செஞ்சாங்களா? அதையாவது செஞ்சாங்களா? அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரை. பரிச்சயவாத மனத்தில் வச்சிருந்த பார்த்து தான் எழுதுவே நான் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. 26 தேர்தல்ல விஜய் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அவரு சொல்லவே இல்லையே. நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம். விஜய் அவர்கள் பிப்ரவரி இறுதி வரைக்கும் அந்த சனிக்கிழமை தோறும் போய் சந்திக்கிறதுக்கான மக்கள் பயணங்கள் வச்சிருக்காரு. அடுத்து எலெக்ஷன் வந்துடும் போது அது ஒண்ணும் இல்லை. என் தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும், சந்திக்கட்டும். அதுல ஒண்ணும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒண்ணு பரப்புரை. சரி, பிரச்சாரங்கிறிய நான் பரப்புரைங்கிறேன். என்ன பரப்புரை செய்யறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ மார்க்கண்டா வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறேன் விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? என்ன தங்கச்சி இது? பரிச்சயவாத மனத்தில் வச்சு எழுதுன பார்த்து தான் எழுதுவே நான் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது.